வீடு மட்டும் இல்லாம பையிங் அண்ட் செல்லிங் இது எல்லாமே இதுல நடக்கும். நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுவாங்க. சோ இந்த வெப்சைட்ல உங்களுக்கு வீடு தேடுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க ரெண்ட் சேவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான சைட் தான் இது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ரஞ்சினி செந்தில்குமார். இவ்வளோ நாள் போஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸ்க்கும் நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரான்ஸ்ல அகாமடேஷன் தேடுறது எப்படி, என்னென்ன சைட்ஸ் வந்து சேஃப் அண்ட் செக்யூர் அண்ட் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிரான்ஸ்க்கு ஸ்டூடெண்டா வரீங்க அப்படின்னா நம்ம விசாக்காக முன்னாடியே அகாமடேஷன் ப்ரீ புக் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரூஃப் ஆஃப் அகாமடேஷன் சப்மிட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நிறைய பேர் வந்து booking.com ஆர் ஏர்பிஎன்பி இந்த மாதிரி இதுல புக் பண்ணிடுவாங்க. பட் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நீங்க பொறுமையாவே இந்த மாதிரி லீகல் அகாமடேஷன் சைட்ஸ்லயே நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லெபாங்க்வா. இந்த சைட் வந்து நம்ம ஒரு OLX மாதிரி. இதுல வந்து வீடு மட்டும் இல்லாம பையிங் அண்ட் செல்லிங் இது எல்லாமே இதுல நடக்கும். ஸோ இந்த வெப்சைட்ல உங்களுக்கு வீடு தேடுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்ல நீங்க வீடு தேடுறதுக்கு ஃபர்ஸ்ட் லெபாங்க்வா நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ வர ஃபர்ஸ்ட் வெப்சைட்ல உள்ள போயிட்டு நீங்க எந்த ஏரியால ஸ்டே பண்ண போறீங்களோ அந்த லொகேஷனை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரிஃபரன்சஸ்ல வீடு வேணும், லைக் ஸ்டூடியோவா வேணுமா இல்ல வந்து கோ லிவிங் ஸ்பேஸா வேணுமா அப்படின்றதையும் நீங்க கொடுத்துடணும். அண்ட் உங்களோட ரெண்ட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது மினிமம் எவ்வளோல இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் நீங்க வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றதையும் நீங்க ஷேர் பண்ணிடணும். இதெல்லாம் வெரி காமன் டீடைல்ஸ், எல்லா சைட்லயும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம லெபாங்க்வான்ல நீங்க எவ்வளோ பெரிய வீடு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் நீங்க ஷேர் பண்ணலாம். அண்ட் ஃபைனலா உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் வேணுமா இல்ல வேற ஏதாவது அம்யூனிட்டிஸ் உங்களுக்கு தேவையா அப்படின்றதையும் நீங்க இதுல ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டீடைல்ஸ்லாம் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு லிஸ்டிங் வரும். இதுல உங்களுக்கு எந்த வீடு வேணும் அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணிட்டு அண்ட் மேஜரா லெபாங்க்வான்ல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வீடை ஏஜென்சி லிஸ்ட் பண்ணிருக்காங்களா ஆர் டைரக்டா லேண்ட்லார்டே லிஸ்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்றத கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போறீங்க அப்படின்னாலே அதுல எல்லா டிஸ்கிரிப்ஷன், கிரைட்டீரியா அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த எல்லா டீடைல்ஸுமே லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. லெபாங்க்வானை பொறுத்த வரைக்கும் நீங்க நோட் பண்ண வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயம், எப்பவுமே வீடு வந்து வர்ச்சுவல் விசிட் பண்ணிடுங்க. வர்ச்சுவல் விசிட் முடியலனா கூட நீங்க அவங்க வீடு போட்டோஸ் இது எல்லாமே டீடைல்ஸ் வந்து நீங்க லேண்ட்லார்ட் ஆர் ஏஜென்சி கிட்ட கேளுங்க. செகண்ட் விஷயம், ஃபுல்லா டீடைல்ஸ் தெரியாம எப்பயுமே பேமெண்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா மட்டும் பேமெண்ட் பண்ணுங்க. நம்ம செகண்ட் பார்க்க போறது ஸ்டூடப்பார்ட். பிரான்ஸ்ல இருக்க நிறைய யூனிவர்சிட்டி ஸ்டூடப்பார்ட்டோட டைப் வச்சிருப்பாங்க. இது எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு சைட். இதுல வந்து சேஃப் அண்ட் செக்யூரா நம்ம வந்துட்டு அகாமடேஷன் புக் பண்ணலாம். நீங்க பிரான்ஸ்ல இருக்க ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில என்ரோல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க யூனிவர்சிட்டியோட டைரக்ட் லிங்க் இருக்கா அப்படின்றதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைட்ல எப்படி வீடு தேடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கூகுள்ல போயிட்டு நீங்க ஸ்டூடப்பார்ட்னு போட்டுருங்க. இல்ல உங்களோட காலேஜ்ல இருந்து ஏதாவது ஒரு லிங்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வழியாவும் நீங்க ஸ்டூடப்பார்ட்க்கு போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எந்த சிட்டில வீடு தேட போறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க என்னையில இருந்து மூவ் இன் ஆக போறீங்க அப்படின்ற டேட்டையும் நீங்க மென்ஷன் பண்ணிடணும். உங்களோட கான்ட்ராக்ட் 6 months, 12 months ஆர் 24 months. ஸோ இதுல எவ்வளவு டியூரேஷன் நீங்க ஸ்டே பண்ண போறீங்கன்னு நீங்க ஸ்டூடப்பார்ட்ல மென்ஷன் பண்ணணும். அண்ட் ஆல்சோ டைப் ஆஃப் அகாமடேஷன், நீங்க ஃபுல் வீடு எடுக்க போறீங்களா ஆர் கோ லிவிங் ஆர் நீங்க வந்து ஸ்டூடியோ மாதிரி போறீங்களா அப்படின்ற ப்ரிஃபரன்ஸையும் கொடுக்கணும். அண்ட் உங்களோட பட்ஜெட், மினிமம் வந்து ஒரு 500 யூரோஸ்ல வீடு எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல வீடாவே இங்க லீல்ல கிடைக்கும். அண்ட் பிரான்ஸ்ல நிறைய சிட்டிஸ்ல இந்த பட்ஜெட்க்கு ஒரு நல்ல வீடு நமக்கு கிடைக்கும். அண்ட் ஃபைனலா வந்துட்டு நம்ம வந்து எத்தனை ரூம்ஸ் இருக்க மாதிரி, அதாவது எத்தனை ஷேரிங் அப்படின்றதையும் நம்ம வந்து இதுல கொடுத்துடணும். நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு லிஸ்ட் ஆயிருக்க எல்லா வீடுமே டீடைல்ஸ் வரும். ஸோ அதுல இருக்க நமக்கு பிடிச்சிருக்க வீட்டுக்குள்ள நம்ம போறப்போ அந்த வீட்டோட இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் சில பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர் அண்ட் எந்த ரூம் அவைலபிளா இருக்கு அண்ட் வீட்டோட அட்வான்டேஜஸ், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அவைலபிள் இது எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மெயினா நீங்க எப்பயுமே ஒரு வீடு பாக்குறப்போ நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் ஆர் பஸ் ஸ்டேஷன் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றத நீங்க எப்பயுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல இருந்தா தான் நீங்க காலேஜ்க்கு போயிட்டு வர்றதுக்கும் ஆர் ஒர்க்குக்கு போறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்ல நீங்க கார் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்க அதையுமே இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸ்டூடப்பார்ட்ல வீடு தேடுறது வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு இது. இதுல இருக்க ஒரே ஒரு மேஜர் நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்களோட ஸ்டூடப்பார்ட் ஃபீ ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கும் மற்ற சைட்ஸை கம்பேர் பண்றப்போ. ஸோ அது மட்டும் இல்லாம
ஸ்டூடெபார்ட்ல நீங்க வீடு தேடுறப்போ உங்களுக்கு கேரண்டாரும் ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும். நம்ம தேர்ட் பார்க்க போற சைட்ல காட் த கொலோக். கொலோக் அப்படின்னாலே ரூம்மேட்னு அர்த்தம். ஸோ நீங்க வந்து யார் கூட வேணாலும் ரூம் ஷேர் பண்ண ரெடியா இருக்கீங்க, ரெண்ட் சேவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான சைட் தான் இது. இதுல வந்து கொலோகேஷன் மாதிரி இருக்கும், நிறைய ரூம்மேட்ஸோட வந்து ரூம் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சைட்ல எப்படி வீடு தேடணும் அப்படின்னா ல காட் த கொலாக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கூகுள்ல போட்ட உடனே உங்களுக்கு எந்த லொகேஷன்ல வீடு வேணும் அப்படின்னு கேட்கும். நீங்க லொகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய மேப் வியூ இதுல வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிஃபரன்சஸ் எல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகாமடேஷன் எல்லாமே லிஸ்ட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு அண்ட் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைட்ல ஆல்ரெடி அந்த வீட்ல எத்தனை ரூம்மேட்ஸ் இருக்காங்க அண்ட் பெட்ஸ் அலௌடா இல்லையா, ஸ்மோக்கிங் அலௌடா இல்லையா, இந்த மாதிரி டீடைல்ஸுமே இதுல ஷேர் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு அகாமடேஷனா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ். ஸோ இந்த ஊரில் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் நிறைய பேர் அவங்களோட வீடு வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. வீடு மட்டும் இல்லை, நிறைய இந்தியன்ஸ் அவங்க கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸுமே லிஸ்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்க ஊரை விட்டு போகிறாங்க ஆர் வந்து ஷிஃப்ட் பண்ணி போகிறாங்க அப்படின்னா அந்த லொக்காலிட்டியில் இருக்க அதர் இந்தியன்ஸ்க்கு ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த சைட் வந்து பையிங் அண்ட் செல்லிங்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க அப்படின்னா அதுலேயே மார்க்கெட் பிளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு வீடு இருக்கா அப்படின்றது உங்கள் லொக்கேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் தேடிக்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு ஆப்ஷனுமே வந்து என்ன அப்படின்னா நீங்க இந்தியன்ஸ் இன் லில் ஆர் இந்தியன்ஸ் இன் பிரான்ஸ், இந்தியன்ஸ் இன் பாரிஸ், அந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கு. நீங்க பிரான்ஸ் வர போறீங்க அப்படின்னா உங்க லொகேஷனை போட்டு தமிழ் மக்கள் இருக்காங்களா இல்ல இந்தியன்ஸ் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நீங்க சர்ச் பண்ணி அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலயும் நிறைய பேர் வந்து வீடு இருக்குன்றத லிஸ்ட் பண்ணுவாங்க. ஆர் உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வேணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த குரூப்ல இருக்கவங்க அந்த லொகேஷன்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள்லாம் சேர்ந்து நமக்காக பண்றாங்க இது. ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்லயுமே நிறைய ஸ்கேம் இருக்கும். ஸோ நிறைய பேர் வாலண்டியரா வந்து வீடு இருக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி நம்ம போஸ்ட் எல்லாம் வந்து பார்த்துட்டு கேட்பாங்க. ஸோ அப்படி யாராவது கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப காஷியஸாவே இருங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கேட்பாங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளை ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க. ஸோ யாருக்குமே பேமெண்ட் பண்ணிடாதீங்க. நீங்க ஃபேஸ்புக்ல வீடு தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு எல்லாமே ஓகே, வர்ச்சுவலா வீடை பார்த்துட்டீங்க அண்ட் கான்ட்ராக்டுமே படிச்சு பார்த்து சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டுமே நீங்க பேமெண்ட்க்கு ப்ரொசீட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பண்ணிடாதீங்க, ஏன்னா நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது க்ரூஸ். இது வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்காக கொடுக்குற ஒரு ஸ்டூடெண்ட் அகாமடேஷன். இந்த அகாமடேஷன்ல நம்ம புக் பண்ணணும் அப்படின்னா ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். நீங்க காலேஜ்ல அட்மிஷன் போடுறப்பயே வந்து உங்க கவுன்சிலர் கிட்ட நீங்க சொல்லுங்க எனக்கு க்ரூஸ்ல அகாமடேஷன் வேணும், டைப் இருக்கா, அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே கேட்டுக்கோங்க. க்ரூஸ் அகாமடேஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அகாமடேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் சொல்றேன் அப்படின்னா ரெண்டுமே ரொம்ப கம்மி, அரௌண்ட் 200 to 350 யூரோஸ்க்குள்ள உங்களுக்கு ரெண்ட் எல்லாமே முடிஞ்சிடும். அண்ட் கேஃபுமே இந்த அமௌண்ட்ல இருந்து நமக்கு வரும். அண்ட் செகண்ட் பெனிஃபிட், நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருப்பீங்க. ஸோ நெட்வொர்க்கிங் அப்படின்றது இங்க அதிகமாவே இருக்கும். அண்ட் காலேஜ் பக்கத்திலேயே இருக்கும் க்ரூஸ் அகாமடேஷன் எல்லாமே. ஸோ இந்த அகாமடேஷன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. மோஸ்டா சம்மர் டைம்ல இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை அப்படின்னா உங்களோட ப்ரூஃப் ஆஃப் இன்கம் ஆர் உங்களோட கேரண்டாரோட இன்கம் அண்ட் உங்களோட காலேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க, அதுவுமே உங்களுக்கு தேவை. அண்ட் மற்ற பேசிக் எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க இது கூட வச்சுக்கோங்க. இதுதான் க்ரூஸ் அகாமடேஷனுக்கு தேவையான டீடைல்ஸ். இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. பிரான்ஸ்ல அகாமடேஷன் நீங்க தேடுறீங்க அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத ஒரு ரீலா ஷேர் பண்ணிருக்கேன், மேல கார்ட்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக்கா அகாமடேஷன் பிரான்ஸ்ல தேடுறதுக்கு தேவையான டாப் 5 டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் அண்ட் வீசா. இது எப்பயுமே சாஃப்ட் காப்பி உங்க போன்ல வச்சுக்கோங்க. ஹார்ட் காப்பி இருந்தாலுமே ஸ்கேன்டு காப்பி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட் வந்து யூனிவர்சிட்டி அட்மிஷன் லெட்டர். இது நீங்க என்ரோல் பண்றப்பே உங்க யூனிவர்சிட்டில இருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, அந்த அட்மிஷன் லெட்டரையும் வச்சிருங்க. தேர்ட் வந்துட்டு ப்ரூஃப் ஆஃப் இன்கம். நீங்க லோன் எடுத்திருக்கீங்க ஆர் உங்களோட கேரண்டாரோட இன்கம் ஸ்டேட்மெண்ட், அது எல்லாத்தையுமே நீங்க வந்து வச்சுக்கோங்க. அண்ட் ஃபோர்த் வந்துட்டு என்ன அப்படின்னா கேஃப்க்கு நீங்க எலிஜிபிளா, அதாவது நீங்க வந்து பிரான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட லேண்ட்லார்ட் வந்து அட்டஸ்டேஷன் தி லாயர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்க வாங்கிட்டு போய் நீங்க கேஃப்ல சப்மிட் பண்ணும். ஸோ அதுவுமே உங்க லேண்ட்லார்ட்ல கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலா வீட்டுக்கு இன்சூரன்ஸ். நீங்க வந்து ஒரு அகாமடேஷன் நீங்க புக் பண்ணிட்டீங்க வர போறீங்க அப்படின்னா உங்க லேண்ட்லார்ட் வந்து இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான இன்சூரன்ஸ்க்கு நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட். ஸோ பிரான்ஸ்ல வீடு தேடுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற என்ன டவுட் இருந்தாலும் நீங்க இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க ஆர் இதுல கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் இது எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்றேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை.